ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு உங்கள் கண்களுக்கு வரட்டும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு எத்தனை வாசல்? ஒரே ஒரு வாசல். மோசஸ் வாஸ் a good engineer. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் இருக்குது. ஒரு வாசல். ஆண்டவர் தான் டிசைன் கொடுத்தாரு. உங்க ஊர்ல ஒரு வாசல் வச்சு வீடு கட்டினா பிளான் பாஸ் ஆகாது. there must be exit இல்லையா? ஆனா ஆண்டவர் ஒரே வழி என்கிறதை விளங்குவதற்கு மாத்திரம் ஒரு வாசலை வைத்தார். இப்ப எல்லாரும் வருகிறோம். வந்த உடனே ஒரு வாசலுக்குள்ள எல்லாரும் போக வேண்டுமா என்று ரோமன் கத்தோலிக்கர்கள் கேட்கிறார்கள். அது வரைக்கும் வந்துட்டாங்க, வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. ரோமன் கத்தோலிக்கர்கள் கேட்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள்? ஒரு வழிதானா? போப்பு சொல்றது கேட்க கூடாதா? மேரி சொல்றது கேட்க கூடாதா? சின்னப்பர் அருளப்பர்லாம் யாரு? அதனால அங்கே நின்ட்டாங்க. எங்க நின்ட்டாங்க? வாசல் நின்ட்டாங்க. நல்லா கவனிங்க, நான் சொல்றத நல்லா கவனிங்க. You must have the right revelation. Then some people, no, if God says one way, let me go. அவங்க வந்த உடனே பலிபீடம் இருந்தது. என்ன பலிபீடம்? வெண்கல பலிபீடம் இருந்தது. வெண்கல பலிபீடத்துல அவர்களை கொண்டு நிறுத்தின உடனே அங்க பலி, கல்வாரி, பாவம் போக்கும் பலி என்று சொல்லி பலியிட்டார்கள். இப்போ என் பாவத்துக்கு பலியானார் இயேசுங்கிற விசுவாசிக்கிறோம். இப்ப ரோமன் கத்தோலிக்கர் அங்கே நின்று விட்டார்கள். இப்போ லுத்தரன் அவர்கள் சொன்னார்கள், இயேசுவே நம்முடைய பாவத்துக்கு பரிகாரி. இப்ப இங்கேயும் வந்தவங்க தப்பு பண்ணல, உள்ள வந்துட்டாங்க. நம்ம லுத்தரன், பெந்தை கோஸ்தே, வேகாத கோஸ்தே. நல்லா கவனிங்க. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி பைபிள் வெரி கிளியர்லி. இப்ப உள்ள வந்து லுத்தரன் இங்கே நின்னுட்டாங்க. ஆனா ஒரு கூட்டத்துக்கு something is inside. ஆண்டவர் சத்தம் கூப்பிடுறாரு, கிருபாசனத்தண்டை வா, கிருபாசனத்தண்டை வா, கிருபாசனத்தண்டை கூப்பிடுறாரு. So some people listen to that. இங்க சொன்னவங்க there are satisfied. பாவம் பண்ணிப்பட்டுச்சா போகும். ஓகே, அங்க போன உடனே அங்க ஒரு பெரிய தண்ணி தொட்டி வச்சிருந்தது. ஓஹோ, தண்ணி தொட்டியதையே கழுகுனாதான் எனக்கு சுத்தம் அப்படின்னு சொல்லுற அடுத்த கூட்டம். இவங்க சொன்னாங்க நாங்க பேப்டிஸ்ட், we baptize people. லுத்தரன் சொன்னாங்க அதெல்லாம் வேண்டாம், அங்கே போதும். பேப்டிசம் கொடுத்தாச்சு. ஆனாலும் ஒரு கூட்டம் சொல்லுது, நோ சம்திங் இஸ் இன்சைட். இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும். நான் வெறும் பிரகாரத்துல மட்டும் இருக்கிறேன், பரிசுத்த ஸ்தலத்துல போகணும். ஓகே, சோ ஒரு சின்ன கூட்டம் they entered into the holy place. ஹோலி பிளேஸ்ல வந்த உடனே ஒரு கூட்டம் பார்த்துச்சு, டேபிள்ல அப்பா இருக்குது, எடுத்து இதை சாப்பிடுவோம், இதான்ப்பா நமக்கு உணவு. அது பிரதரன் வசனமே. ஆனா அதுலயும் சிலர் திருப்தி ஆகல. சொன்னாங்க, ஐயோ இதுல திருப்தி ஆகக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க விளக்கு தண்டு. அது பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள். they become Pentecostal. நல்லா கவனிங்க, they become Pentecostal. ஆனா எங்க போக கூப்பிட்டது? கிருபாசனத்தண்டைக்கு கூப்பிடப்பட்டது. இங்க நின்னாங்க பெந்தைகோஸ்தே. இப்ப என்ன சொன்னாங்க, சம்திங் எக்ஸ்ட்ரா. அங்க ஒரு கோல்டன் ஆல்டர், பொன்னாலாய தூப பீடம். அதனால இதுல என்னது? praise and worship. இன்னைக்கு praise and worship நின்னு போச்சு. every church is now understanding praise and worship. அதனால பிரசங்கம் 20 நிமிஷம், praise and worship 2.5 மணி நேரம். See, they all stopped somewhere, but God is calling you inside. கிருபாசனத்தண்டைக்கு இதையும் தாண்டி உள்ள போகும்போது பரிபூரணத்துக்கு போகலாம். அவருடைய முகத்தின் பிரகாசம் என் மேல வீசுது. அங்க தேவ சத்தம் கேட்கிற அந்த கேருவின் மத்தியில தமிழ் சர்ச் எந்த இடத்துல நிக்குது? பக்கத்துல இருக்கவங்க கேளுங்க. சரி, இப்ப பக்கத்துல உங்க கையை பிடிச்சுக்காங்க. நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க? இங்கே நிக்கலாம். I am nearer to the door. I am nearer to the altar. I am nearer to that water pot. I am nearer to the bread. Nearer to the gifts. Nearer to worship. No. Kirubasana. You can understand better.